அதாவது நாடார் சமுதாய பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லியிருக்கும் போது அதை எதிர்த்து போராடியவர். மேலாடை போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம் வரலாற்றுல. அந்த அளவுக்கு வந்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தங்களின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர். இவரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து அவமானப்படுத்திருக்கிறாங்க. முடி வெட்டுபவர்களின் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொச்சைப்படுத்தி டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறாங்க. ஒரு வல்லுநரை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இவரும் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் நாடார் சமுதாய மக்கள் அதிகமா இவர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் மாடல். அண்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக சமய சீர்திருத்தத்தின் முன்னோடி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் கேஸ்ட் அப்படி இருக்கும் பொழுது அதனால இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது வந்து இல்ல எங்களால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து அறிவு அவ்வளவுதான் அப்படின்னா ஓப்பனா சொல்லிருங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்க மட்டும் நாங்க எக்ஸாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஒருதலை பட்சமாக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதற்கு முன்னாடி சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. பெண்களை ஆபாசப்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு படி மேல போய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்து மதத்தில் ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சமதர்ம மார்க்கத்தை கொண்டு வந்தவர். அதாவது தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் வைகுண்ட சுவாமி அவர்கள். எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் ஃபோர் ரன்னர் ஆஃப் தமிழ்நாடு சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் நம்முடைய வைகுண்ட சுவாமிகள் அவர்கள். அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சமதர்ம நோக்கத்தை இவர் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடித்தார். அதாவது நாடார் சமுதாய பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லியிருக்கும் போது அதை எதிர்த்து போராடியவர். மேலாடை போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம் வரலாற்றுல. அந்த அளவுக்கு வந்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தங்களின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர். இவரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. இவருடைய வழி ஐயா வழி என்று அழைக்கப்படுகிறது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மக்களின் தந்தை அப்படி இவரை வந்து சொல்றாங்க. இவருடைய கொடி வந்து பாத்தீங்கன்னா காவி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு கொடி. அன்பு, அரண், அருள், அறிவு ஆகிய 4 நூல்களின் மீது தமிழ் சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு தனியாக ஒரு சமயத்தை இவர் போதிக்கவில்லை. இவர் சமதர்ம கோட்பாடு, சமதர்ம நோக்கம், சமத்துவம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா போதிச்சிருக்கிறாரு. அதாவது சமபந்தி அப்படிங்கிற ஒரு முக்கியமானது இவருடைய கோட்பாடு. தென் மாவட்டங்கள்ல முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாவளி அப்படிங்கிறது ஒரு தனி சமயம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு சமதர்ம கோட்பாடாக இன்றைக்கு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்களும் ஃபாலோ பண்றாங்க. வடக்கில் வள்ளலார் போன்று தெற்கில் வந்து நம்முடைய வைகுண்டர் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து சொல்றோம். இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட் பேங்க் வந்து அங்க ரொம்ப முக்கியமாக விஷயமாக அங்க வந்து கருதப்படும். ஸோ அப்படிப்பட்ட வைகுண்டர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தவாதின்னு சொல்லி சொல்றோம். இவங்களை வந்து எப்படி அவமானப்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கேள்வி, ஜேடிஓ எக்ஸாம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அதுல வந்து சூஸ் தி கரெக்ட் ஃபார்ம் தி ஃபாலோயிங் வைகுண்ட சுவாமி ஸ்டேட்மெண்ட். வைகுண்ட சுவாமிகள் அவரை பற்றி முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணி சொல்லி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹி இஸ் நோன் as தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அண்ட் ஆல்சோ முத்துக்குட்டி. அதாவது தமிழ்ல நீங்க பாருங்க, இவர் முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார். முடிசூடும் பெருமாள் என்பது இவருடைய முக்கியமான ஒரு பெயர். இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் முடிசூடும் பெருமாள். அந்த முடிசூடும் பெருமாளை வந்து எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க? ஃபாதர் ஆஃப் காட் ஆஃப் ஹேர் கட்டிங். முடிசூடும் பெருமாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காட் ஆஃப் ஹேர் கட்டிங், அதாவது முடி வெட்டுபவர்களின் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொச்சைப்படுத்தி டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறாங்க. எந்த நோக்கத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. தெரியாம பண்றாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தெரியாம பண்றதா இருந்தா நீங்க வந்து எத்தனையோ மதங்கள் இருக்குது, அதுல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நீங்க பண்ணலாமே. போன இதுல வந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த வாரம் நடந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா காட் ஆஃப் ஹேர் கட்டிங், அதாவது முடி வெட்டுபவர்களின் கடவுள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பொருள் அர்த்தம் கொண்ட ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் தமிழ்ல அது என்னன்னா முடிசூடும் பெருமாள். இதற்கு முன்னர் இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது.
இதற்கு முன்னர் இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முடிசூடும் பெருமாள், MUDI, முடி சூடும், SOODUM சூடும் பெருமாள், PERUMAL அப்படிதான் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப மட்டும் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு கொடுக்கணும் என்ன அவசியம்? ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்த விஷயங்களை வந்து தேர்வர்கள் வந்து அனுப்புறாங்க? இந்த அளவுக்கு வந்து கேவலமா TNPSC ஆயிடுச்சு, வர வர மாமியா கழுத போனாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது இருக்குது. எல்லா தலைவர்களும் அவமானப்படுத்த வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது, வரைமுறையே இல்லாம கேள்வி கேட்க வேண்டியது. அப்ப யாருதான் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசிச்சு பாக்குறாங்க? ப்ரூஃப் ரீடிங் சுத்தமா கிடையாதா? இதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி கொண்டு போய் என்ன ஆக போச்சு சொல்லுங்க? இதை நீங்க கடைசியில் நாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி கொண்டு போயிட்டோம். எக்ஸ்பர்ட் கமிட்டியில என்ன பண்றாங்க அவங்க? சரி, TNPSC குரூப் ஒன்னுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியாச்சு, ஏன் அதுக்குண்டான ஃபைனல் ஆன்சர் நீங்க கொடுக்கல? ஏன் எல்லாருடைய ஆன்சர் சீட்ஸ், மெயின்ஸ் ஆன்சர் சீட் நீங்க கொடுக்கல? மெயின்ஸ் ஆன்சர் சீட் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. ஊழலையும் TNPSCயும் பிரிக்க இயலாது, ரெண்டும் வந்து ஒரே கண்கள் அப்படிங்கிற மாதிரி பல முறை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுதான் நீங்க செய்யணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி. முடிசூடும் பெருமாள் என்றால் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு TNPSC வெளியிட்டதற்கு உள்நோக்கம் கண்டிப்பாக உள்ளது. இதுல வந்து உள்நோக்கம் கிடையாது, ஏதோ டிரான்ஸ்லேஷன்ல பண்ணிட்டாங்க. எத்தனை கொஸ்டின் நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க? ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னா இந்து மத ஒழிப்பு சட்டம். பயனாக்கள் அனைவர் அப்படின்னா விமன், பிரஸ்லெஸ் விமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ். இன்னும் எத்தனை கேள்விகளை நீங்க வந்து தமிழர்களை முடிசூடும் பெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் தமிழ்நாட்டுல சமூக சமய சீர்திருத்தத்தின் முன்னோடி. நீங்க வந்து எங்க வேணாலும் போய் நீங்க வரலாறு படிச்சு பார்க்கலாம். ஒரு முன்னோடி, ஒரு சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நம்முடைய அரசு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான ஒரு அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது தொடர்பான திட்டங்களை முதல்வர் வந்து வகுத்து கொண்டிருக்கிறார். ஜெர்மானியில போய் வந்து முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துக்கே முன்னோடியா இருந்தவரை ஒருத்தர் நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிந்தேதான் TNPSC செய்கிறதா? இப்ப அப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு தலைவர், அவரை நீங்க அவமானப்படுத்துவீங்க, அப்புறம் வேற ஒரு தலைவர், இப்படி ஒவ்வொரு தலைவரையா இத்தனைக்கும் இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் கிடையாது. இவருடைய நோக்கம் சமதர்ம நோக்கம். மக்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். TNPSC வேலை பார்க்கிற யாரையாவது மக்களின் தந்தை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவரை சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி எப்படி அமைந்திருக்க வேண்டும்? இதை ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? எல்லாமே வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா NCERT புக்ஸ்ல வந்து இவர் சம்பந்தமா ஒரு சில தகவல்கள் இருக்கும் பொழுது அது தவறாக இருக்கிறதா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும் பொழுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாடாள சமுதாய மக்கள்ல தலைவர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. என்னதான் இவர் வந்து ஒரு சமதர்ம நோக்கத்தை ஒரு அடிப்படையாக கொண்டிருந்தாலும் அவங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐயாவளி அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு மார்க்கத்தை கொண்டு பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க. வடலூர் வள்ளலரை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இவரும் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் நாடா சமுதாய மக்கள் அதிகமா இவர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் மாடல். அண்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக சமய சீர்திருத்தத்தின் முன்னோடி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் கேஸ். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இவர்கள் எடுத்திருப்பதற்கு காரணம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னடா இவங்க வந்து எப்படி எக்ஸாம் எழுதுறது? இவங்க பேப்பரை ஒழுங்கா திருத்துவாங்களா? ஆன்சர் கீ ஒழுங்கா இருக்குமா? ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்குதே, அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? வேறுமே தப்பா கொஸ்டினை கேட்கறாங்களா? 25க்கு மேல கொஸ்டின் தப்பா கேட்டு அவங்களுக்கு தேவையான செலக்ட் பண்றதுக்கு இப்படிலாம் பண்றாங்க. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து தேர்வு எழுதுபவர்கள் மத்தியில இருக்குது. இதை வந்து தெரியாம செஞ்சுட்டோம், நீங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் தெரியாம செஞ்சு அதுக்கு தேர்வாணையமே தேவையில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான தேர்வாணையம். நீங்க வந்து எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கணும். வேற ஏதாவது ஒரு தேர்வாணையத்துல இந்த மாதிரி கேள்வி இருக்கா சொல்லுங்க? இல்ல. ரீசெண்டா ராஜஸ்தான்ல கூட சர்வீஸ் கமிஷன்ல வந்து ஒரு ஆடிட் நடந்துச்சு. அந்த ஆடிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 615 பேரை கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு 615 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க, முறைகேடு பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ். அந்த மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாதான் இவங்க லட்சணம் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது வந்து இல்ல எங்களால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து அறிவு அவ்வளவுதான் அப்படின்னா ஓப்பனா சொல்லிருங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்க மட்டும் நாங்க எக்ஸாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக தர்மம், சமதர்ம கோட்பாடை வாழ்நாள் முழுவதும் கொண்டு வாழ்ந்தவரை நீங்க வந்து காட் ஆஃப் ஹேர் கட்டிங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக இவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.